இவங்க வந்தாலே அது வந்து ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் தான். ஏன்னா இவங்க வந்தாலே இவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க, இவங்க சல்யூட் வச்சாங்கன்னு சொல்லி நெறைய சொல்லுவாங்க. நான் இந்நேரத்துக்கு நான் யார பத்தி சொல்றேன்றது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரீசென்ட் டேஸ்ல வந்து அவங்க நெறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. படங்கள் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் இருக்கும். ஆமா, ரீசென்ட் டேஸ்ல ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படங்கள தாண்டி அவங்க டிராப் ஆன ஃபிலிம்ஸ் வந்து நெறைய இருக்கு அப்படின்றதையும் சொல்லி ஆகணும். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து அவங்க எந்த படங்களுமே வந்து புதுசா சைன் பண்ணல. ஆல்ரெடி பண்ண படங்கள மட்டும் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க தாண்டி, இதுக்கப்புறம் புதுசா எந்த படங்களுமே பண்ணல அப்படின்ற மாரி இருந்துச்சு. அண்ட் முன்னாடியே சில படங்கள் சைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த படங்களுமே ட்ராப் ஆயிருக்கு அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். அது யார் படம், என்ன படம், யார பத்தி நான் பேசுறேன்றத வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். அதாவது இவங்களுக்கு வந்து ரொம்ப தக்க மரியாதை தந்தாகணும். இல்லைனா வந்து அவங்க கோச்சுப்பாங்க. மாண்புமிகு உயர் திரு, அதாவது செல்வி திரு, அவங்க யாருன்னா வந்து த்ரிஷா அவர்கள். அவங்க தான் வந்து இப்போது சில படங்கள் வந்து ட்ராப் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் புதுசாக வந்து அவங்க வேற ஒரு ரூபம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். என்ன கட்சியில் போய் சேர போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க வந்து இப்போ தமிழ் சினிமாலேருந்து எப்படி சொல்கிறேன், மூவிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போ வெப் சீரிஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க புதுசாக அவங்களோட கால் தடத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இவங்க ரீசெண்டாக வந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாங்கல்ல, அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து குட் பேட் அக்லின்னு சொல்லி அஜித் சார் கூட பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. 2 படமே வந்து ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட்டாக போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து கருப்பு தான் வந்து ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். கிட்டத்தட்ட இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட வந்து கருப்பு வந்து 100 டேஸ் வந்து கிராஸ் ஆயிருக்கு. அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப மாசம் கழிச்சு ஒரு படம் வந்து 100 நாள் ஓடி இருக்குன்னா வந்து, அதாவது இப்போதான் வந்து கருப்பு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமே இந்த 100 நாள் படங்கள் ஓடுறதே வந்து ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு. அந்த வகையில் வந்து இப்போ கருப்பு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹிட் ஆயிருக்கு. ஸோ வந்து இது வந்து என்ன எப்படி சொல்றேன்னா வந்து த்ரிஷா அவர்கள் வந்து இப்போ புதுசாக வந்து வெப் சீரிஸ் நடிக்க போறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 இயர்ஸாக வந்து தமிழ் சினிமா வந்து பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ் சினிமா ஹீரோயின் அப்படி நீங்கள் எடுத்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு 2 பேர் ஞாபகம் வரும். ஒன்று வந்து த்ரிஷா, இன்னொன்று நயன்தாரா. இவங்க தான் வந்து தமிழ் சினிமா வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க அனுஷ்கான்னு சொல்லி, அவங்க வந்து தெலுங்கு சைடில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இருக்கிறப்போ வந்து டாப் ஹீரோயினா அப்படின்னா பார்த்தா ஒன்று த்ரிஷா, இன்னொரு பக்கம் வந்து அண்ட் நயன்தாராவாக தான் இருந்திருந்தாங்க. அண்ட் ரீசெண்ட் டேஸில் இவங்க 2 பேருக்குமே வந்து படங்கள் ரொம்ப கம்மியாகிட்டு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா இப்போ தான் ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க வெப் சீரிஸில் படம் பண்ண போகிறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நந்தினி ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. தெலுங்குல வந்து மா அன்டி பங்காரம், அதாவது எங்கள் தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சமந்தா பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த படம் கூட இப்போ ரீசெண்டாக 100 கோடி அடிச்சது. அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீமேல் லீடான ஒரு ஃபிலிம் வந்து 100 கோடி அடித்த முதல் படம் அவங்களுக்கு தான். அந்த படத்தோட டேரக்டர் இப்போது வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ண போகிறாங்க. அந்த வெப் சீரிஸில் வந்து லீடாக பண்ண போகிறது யாருன்னா வந்து நம்மளோட த்ரிஷா அவர்கள் தான் பண்ண போகிறதா வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா வந்து ரீசெண்டாக வந்து எந்த படங்களுமே வந்து சைன் பண்ணலை அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்குது. அண்ட் முன்னாடி சில படங்கள் சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த படங்களுக்கான ஃபர்தர் ப்ராசஸிங்குமே பெருசாக போகலை அப்படின்னு சொல்லி சில படங்கள் இருக்குது. சதுரங்க வேட்டை 2 அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அந்த படத்துக்கு வந்து லீட் ரோலாக வந்து நம்ம த்ரிஷா அவர்கள் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து ஹீரோ யார் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து அரவிந்த் சுவாமி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் மோகன்லால் கூட பண்ணுறதா இருந்துச்சு மலையாளத்தில். அதுக்கப்புறம் அதுவுமே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து அவங்க ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக ஒன்று பண்ணுறதா இருந்துச்சு, வந்து கர்ஜனை அப்படின்னு ஒரு படம் பண்ணிச்சு. இந்த படத்தில் வந்து ட்ரீசர்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. இப்போ நான் சொன்ன எல்லா படமுமே வந்து உடனே அப்படியே படப்பிடிப்போட ஸ்டாப் ஆயிருக்கு, இல்லை ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட்டோட ஸ்டாப் ஆயிருக்கு, இல்லை பண்ணாமல் அப்படியே இருக்குது. இந்த படம் ட்ராப்பா இல்லையான்றதே வந்து பெருசாக தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் பெரிய ஹீரோஸ் கூடலாம் இவங்க பண்ணுறதாகவும் சில படங்கள் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி எல்லாரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வந்து என் என்ட்ரி அங்கலடா வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி வெப் சீரிஸ் பக்கம் வந்து சாஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வெப் சீரிஸ் பக்கம் சாஞ்சிருக்காங்க. மேலும் மேலும் அவங்க நிறைய வெப் சீரிஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி சில இன்ஃபர்மேஷன்ஸுமே போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து மூவிஸை தாண்டி வெப் சீரிஸ்க்குமே ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலுமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதாவது தாண்டி எப்படி சொல்கிறேன்னா, தமிழை தாண்டி நம்ம அப்ராடில் இருக்க லாங்குவேஜஸ், அதாவது இங்கிலீஷு, ஸ்பானிஷ், இந்த மாதிரி நிறைய வெப் சீரிஸ் படங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பீப்புள் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மூவிஸ் எல்லாமே. அதன் வகையில் இப்போ இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லி அழகாக சூப்பராக புரிஞ்சுட்டு அண்ட் அவங்க வந்து வெப் சீரிஸ் பக்கம் வந்து அழகாக போயிட்டுருக்காங்க. ட்ரெண்டுக்கு ஏற்ற பக்கம்லாம் வந்து எங்கள் த்ரிஷா மேடம் இருப்பாங்க. ஸோ அதை அவங்க அந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, த்ரிஷா மேடம் வந்து படத்தில் நடிக்கலாமா, இல்லை வந்து வெப் சீரிஸ் பக்கம் போகலாமா, இல்லை வேற ஏதாவது வந்து அவங்க பக்கம் சாயலாம், ஏதாவது ஒரு பக்கம் போகலாம், இந்த பக்கத்தில் போனால் அவங்க ரொம்ப சூப்பராக அடைவாங்க, ஒரு வெற்றி அடைவாங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபான்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜே ஆரோன்.